முருகனின் ஆறுமுகங்கள். முருகனின் ஆறுமுகங்களில் அவரின் பன்முகத்தன்மையும் அனைத்து உயிரினங்களின் மீதான அன்பையும் குறிக்கிறது. அவர் ஞானம், வீரம், அன்பு, படைப்பு, பாதுகாப்பு மற்றும் அறிவு ஆகிய அனைத்து குணங்களையும் தன்னுள் கொண்டுள்ளார். பக்தர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்ய ஒரு முகம், பக்தர்களின் அறியாமையை ஒழித்து அறிவை நிலைநிறுத்த ஒரு முகம், பக்தர்களின் ஆழ்மனதில் புதைந்துள்ள எண்ணங்களை வெளிக்கொண்டு வர ஒரு முகம், யாக யகங்களைச் செய்யும் துணை புரியும் ஒரு முகம், நல்லவர்களை காத்து தீயவர்களை தண்டிக்க ஒரு முகம் மற்றும் பக்தர்களின் அன்பு என்ற சுடரை ஏற்ற ஒரு முகம். முருகனின் 6 முகங்களில் ஒவ்வொன்றுக்கும் அதன் தனி அர்த்தமும் ஆழ்மன தெய்வீகமும் இருக்கிறது. முதல் முகம் சத்யா ஜாதக முகம். அது உண்மையை எப்பொழுது கொண்டாடும் முகம், உள்ளத்தை நேர்மையை காக்கும் முகம். இரண்டாம் முகம் வாமதேவ முகம். மகாவிஷ்ணுவின் அம்சத்தை ஒளிர செய்யும் காப்பாற்றும் கடவுள்களின் முகம். மூன்றாவது முகம் அகயார முகம். சூரபத்மனை வதம் செய்து சக்தி மிக்க முகம், சமரத்தின் தெய்வீக முகம். நான்காவது முகம் தத்ருஷ்ய முகம். கோபத்தை துறந்த சந்தமிகு முகம், அமைதியான சிகரம். ஐந்தாவது முகம் ஈசான்ய முகம். அவருடைய தந்தை ஈஸ்வரனை போன்றதாக தோன்றும் முகம், அந்த பரமநிலையை பிரதிபலிக்கும் 6ஆம் முகம். அதயா முகம் தேடி வந்து அனுகிரகம் செய்வதற்காக தான் வந்த கருணையின் முகம். இவை அனைத்தும் சேர்ந்து முருகனின் ஆழ்மனத் தன்மையின் பிரதிபலிக்கின்றன. நம்மை வெற்றியடைய வழிகாட்டும் தேவராஜரின் 6 முகங்கள்.